அன்பின் ராஜாங்கம் அருளின் தெய்வீகம் மனிதர் பிறந்தாரே. Happy, happy Christmas, Merry, Merry Christmas, Happy, happy Christmas, Merry, Merry Christmas. Morning. திருவிழாவது நன்றிகளாகிய மோவின் ஜோஷா பிறந்தநாளுக்காக ஹாப்பி பர்த்டே மற்றும் நேஹா ராஜுடைய பிறந்தநாள் அவங்களுடைய பர்த்டே ஹாப்பி பர்த்டே மற்றும் மரித்தன் ஜோசப் அலெக்சாண்டர் 7ஆம் ஆண்டு அனிவர்சரி, மரிய சோசை ஆரோக்கியமேரி, ஜிஎம் டேவிட் ஆரோக்கியமேரி, லூர்து மேரி லூயிஸ் அவருடைய 14th அனிவர்சரி, ஜிஎஃப் பேட்ரிக் அவர்களுக்காக பெற்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவமான சகோதர சகோதரே, இன்று திருச்சியானது சென்ட் ஸ்டீஃபன் அவருடைய விழாவை கொண்டாடுகின்றது. அவர் ஒரு மொத மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சாட்சியாளர் இருந்தவர். இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய ஆண்டவர் இயேசுவின் சீடர்களோடு அவர் பயணித்தார். கடைசியில் அவர் அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு எதிராக, அதாவது அவருடைய புரிதல், அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று கல்களை எடுத்து அவரை கொல்லுகிறார். அந்த சமயத்தில் அவர் கடவுளை ஜபிக்கிறார். யோசித்து பாருங்களேன், யாரும் நமக்கு துன்படுத்தும் பொழுது கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, இவருடைய பாவனை மன்னியும் அப்படின்னு சொல்லி அவர் ஜபிக்கிறார். அது சிந்திக்கும் பொழுது நம்மளுக்கே ஒரு சாவு நேரத்தில், அதுவும் கல்லில் அடித்து சாவடிக்கும் பொழுது அந்த மக்களை அவங்களை மன்னித்து கடவுள்கிட்ட ஜபிக்கும் பொழுது அது எத்தகையான ஒரு மனப்பான்மை இடத்துல இருக்கலாம். இதுதான் கிறிஸ்து வாழ்க்கை. இதுதான் ஆண்டவரை பின்பற்றுபவர்கள் இருக்கக்கூடிய அந்த மன நிலைமை. அதனால இன்று நாம் கடவுள்கிட்ட ஜெபிப்போம். நம் எப்பொழுதெல்லாம் நமக்கு துன்பம் வருகிறதோ, கஷ்டமும் பிரச்சனை வரும்பொழுது அந்த சமயத்தில் நாம் ஜபிக்கும் பொழுது மற்றும் நம்மோடு இருக்கிறவர்களை நாம் மன்னித்து வாழும் பொழுது கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதுக்காக இந்த திருவிழா ஜபிச்சு நம்முடைய பாவனை ஏற்று மனவரனை திருவிழா கொண்டு பகிர்ந்து கொள்வோம். எல்லா உலகிலும் சகோதர சகோதரி உலகம் சகோதர சகோதரர்களே பலையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக கொள்ள முன்னாடுகிறேன். எல்லாம் ஒரு இறைவன் மீது இறக்க வைத்து நம் அவரை மன்னித்து நம் எல்லை வாழ அழைத்து செல்வதாக. ஆமென். ஆண்டவரே
உலகினிலே மனிதனுக்கு அமைதியும் உண்டாகுக. Gloria in excelsis Deus. சர்வத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம், எல்லாம் வல்லவரை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் வாழ்பவரை ஆராதிக்கின்றோம். In excelsis Deo. விண்ணக புதல்வனை புகழுகின்றோம், மன்னக மீட்பரை புகழுகின்றோம், நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். In excelsis Deo. தந்தையின் மகனை போற்றுகிறோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகிறோம், அன்பின் தேவனை போற்றுகிறோம், திருச்சபை காவலரை எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த திருமகன் இதயத்தை நினைத்து எங்கள் பெருமையை நாங்கள் பெருமை கொள்கின்றோம். தம் பேரின்பனானவர் எங்களுக்கு புரிந்தவராகின்ற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாகிய ஆத்திரையிலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்கிறார். உம்முடைய தூய ஆவியோடு ஒன்றாய் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் தேவான் அருளும் வல்லமையும் இருந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரை, அலெக்சாந்திரா நகரத்தாரும், சிசிலியா, ஆசியா மாறித்தவரும் தேவனோடு வாதாடத் தொடங்கினார். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவியின் வாயிலாக அவர் பேசிய வார்த்தையையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமை இருந்தவரை பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்பொழுது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிடமகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமைமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்துக்கு வெளியே இழுத்துக் கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுலினும் இளையரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர் மேல் சுமத்தாதையும்
ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனது அடைக்கலம் தரும் கற்பாராயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பேரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இருளாக ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். உமது பேரின் மேல் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் எதிரின் கையில் நின்றும் என்னை துன்புறுத்தோரின் கையில் நின்றும் என்னை விடுவித்தள்ளும். உமது முகத்தின் ஒளியை அடியன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரின்பால் என்னை விடுவித்தள்ளும். ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இயேசுவை போற்றுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை புகழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை போற்றுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை புகழுவோம். போற்றுங்கள், புகழுங்கள். தினமும் நினைத்து வாழ்த்தி வணங்கிடுங்கள். போற்றுங்கள், புகழுங்கள். தினமும் நினைத்து வாழ்த்தி வணங்கிடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை போற்றுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை புகழுவோம். ஆண்டவரோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது, எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிலும் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டியாக அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடம் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தர் முன்னும் சான்று வரவீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்க வைக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியார் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையார் பிள்ளைகளையும் கொல்வார்க்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள் என என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பார். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய நற்செய்தியிலே கீழே ஒரே ஒரு வார்த்தை, இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் என்ற ஒரு வார்த்தையை இந்த நற்செய்தி முடிவு பெறுகின்றது. கிறிஸ்துவர்களே, என்னுடைய காலகட்டத்தில்
கிறிஸ்துவுக்காக சாட்சி கொடுப்பது வந்து ரொம்ப கஷ்டகரமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் தவிர ஆனால் யாருமே நம்ம சாட்சி மட்டும் கொடுக்குறதில்ல. சாட்சின்றது என்ன? இப்போ ஆண்டவர் இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது அந்த கடைசியில் அவர் உயிர் போகிறதுக்கு முன்ன தந்தையிடத்து கடவுள்கிட்ட பார்த்து ஜெபிக்கிறார். இந்த மக்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியாம அவர் செய்கிறார்கள், அவங்க என்ன அவரை மன்னியும் நினைச்சுக்கிறார். ஆண்டவர் சொன்ன இதே வார்த்தையை ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து போயிட்ட பிறகு அவருடைய சீடரான ஸ்டீஃபன் அவர் வந்து இதே வார்த்தையை வந்து மக்கள் முன்ன வந்து சொல்றாரு. சாப்பிட்ற நேரத்தில் ஆண்டவரே இவர்கள் என்ன செய்கிறது தெரியவில்லை, அவர்களுடைய செஞ்ச பாவத்துக்காக தண்டிக்காம அவர்கள் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அவருடைய சீடர். சொல்றாங்க, கடவுள் போல நம்ம வாழ முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கடவுள் போல வாழ முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு போல நம்ம வாழ முடியும். ஏன்னா ஆண்டவர் இயேசு முழு மனித தன்மையில வாழ்ந்தார். அவரும் அவருக்கு கூட அந்த பெயின் ஃபீலிங் எல்லாமே நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா தன்மையும் அவருடைய இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் பாவம் தவிர எல்லா விதத்துலையும் அவர் நம்ம போலவே இருந்தார். அவர் போலவே வாழ வேண்டியக்கூடிய கட்டாயம் வந்து இந்த காலத்தில் நம்மளுக்கு இங்கே இல்லை. ஆனால் நார்த் இந்தியாவில் இருக்கு. கிறிஸ்டின்ஸ் நிறைய இடத்துல வந்து கிறிஸ்டின்ஸ் எதிர்க்கு டிவிலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல வந்து இந்த சத்தீஸ்கர் இங்கெல்லாம் வந்து நிறைய வந்து கிறிஸ்தவர்களை பார்த்து அவர்கள் வந்து பயப்படுகிறாங்க. காரணம் என்னன்னா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை வந்து அது ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. எக்ஸ்ட்ராடனரினா அதாவது அவர்கள் எப்போதுமே அன்புக்கும் பாசத்துக்கும் விசுவாசத்துக்கும் மற்றும் அவர்களுடைய ஒரு மாடலாக இருக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எரிச்சல், அவர்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியல. என்னோட இவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு. எப்படி நல்லா இருக்குன்னா அவங்களுடைய கஷ்ட நேரத்துலையும் அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்றது அவங்களுக்கு. இன்னொன்று வந்து படிப்பு வந்து கிறிஸ்தவர்கள் தான் வந்து மற்றவங்களுக்கு படிப்பு கொடுக்குறாங்க. அந்த படிப்பு வந்து வாங்கக்கூடியவர்கள் மேலே வராது. அதனால சில பேருக்கு வந்து அது பிடிக்காம அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தீவிரமாக மனிதர்களை தாக்கும்படி நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சுருக்காங்க. கிறிஸ்துவனுடைய இந்த மாதிரி நேரத்தில் யார் துன்புறுகிறாங்க? மக்கள் வந்து துன்புறுத்தும் பொழுது அவர்கள் வந்து கடைசியில் சொல்ல வார்த்தை இதுதான், ஓகே கடவுளே அவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு தான் விட்டுறாங்க. கிறிஸ்துவனுடைய இதுதான் வந்து கிறிஸ்துவ பின்பற்றுவார்கள். இப்போ நம்மளுக்கு யாருக்கும் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. ஏன்னா இங்கே ஒரு சேஃப்டி இருக்குது. பெங்களூர் நம்ம இங்கே கடவுள் வந்து எல்லாம் இந்த என்வாயர்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு நல்லா கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மற்றவங்களுக்காக நம்ம வந்து துன்புறுகிற பொழுது, அதாவது மற்ற நம்ம குடும்பத்திலேயோ இல்லை வேறுக்காக நம்ம சில சாக்ரிஃபைஸ் பண்ண பொழுது அதில் வந்து நம்ம வந்து சாட்சியாக மாற முடியும். கிறிஸ்துவனுடைய துன்பம் வந்து எல்லாருக்குமே வராது, சில பேர் கொண்டு தான் வரும். அது தனிப்பட்ட முறையில் சில பேருக்கு வந்து வாழ்க்கையில் கடவுள் கொடுத்துருக்க ஒரு அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் துன்பம் அவர் ஏற்றுக்கொள்வாங்க. சில குடும்பத்தில் பார்க்குறேன், வீட்டில் இருக்கிறவங்களே ரொம்ப துன்பம் கொடுப்பாங்க. சில ஓல்ட் ஏஜில் இருக்கவங்க சரியாக சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அவங்க சரியாக மனம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அவங்களை மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. சொந்த பிள்ளைகளை வீட்டில் இருப்பவங்களை அந்த சமயத்தில் அவர்கள் வந்து துன்புறுத்துகிறார்கள். அவர்களுக்கு வந்து அந்த வேதனையும் கடைசியில் அவருடைய வாழ்க்கையில் வந்து இறைவா இவரை மன்னிச்சது அப்படின்னு சொல்லி அவங்க ஜபிப்பாங்க நினைக்கிறேன். கிறிஸ்துவனுடைய என்னுடைய முதல் ஆட்சியில் பார்க்கும் பொழுது ஸ்டீஃபன் வந்து கடவுள்கிட்ட வந்து இவர்களை மன்னியுங்கள் அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து துன்புறுத்தும் பொழுது சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை நம்மளுடைய இருக்கணும். நம்மளுக்கு யாராவது பிரச்சனை கஷ்டம் கொடுக்கும் பொழுது கூட அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், மற்றும் அவங்களுக்கு மன்னிக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்துவது வந்து நம்ம புது துணியெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டு அது கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்ன்றது வந்து மற்றவர்களை நம்ம மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற பாருங்க. அதுதான் உண்மையான. அது உங்களுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தப்பட்டது. நான் ஒருத்தருக்கு ஜெபிக்கிறேன்னா என்னுடைய மனதும் கடவுளுக்கு தெரியும். அது எனக்கும் கடவுளுக்கு இருக்க சம்பந்தம். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். நேற்று ஒரு வீடியோ பார்க்கும்பொழுது ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க.
செலிப்ரேட் பண்ணுறாங்க. டெக்கரேஷனு, ஸ்வீட்ஸு, அது இது, மார்க்கெட்டு, பிஸ்னஸ்ஸு, போகிறது வர்றது எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறவங்ககிட்ட கிரைஸ்ட் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் அங்கே இல்லை, ஆனால் கிறிஸ்மஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அப்படிதான் நம்ம எப்படி முன்னே கிறிஸ்மஸ் முன்னே எப்படி இருந்தோமோ அதே போல தான் இப்போ ஏதாவது மாற்றம் இருந்துச்சா? இந்த கிறிஸ்மஸ் ஏதாவது மாற்றம் இருந்துச்சா? கிறிஸ்மஸ் முன்னால் கிறிஸ்மஸ் ஆகிட்டு இருக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்கோம். நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சு தான் இருக்கோம். அந்த மாற்றம் எப்போ வரும் அப்படின்னா, எப்போ நம்மளுக்கு எதிரியாக இருக்கிறவங்களோ இல்லை நம்மளுக்கு பிடிக்காதவங்களோ நம்ம அவங்க போயிட்டு ஒரு சாரியோ இல்லை அவங்கள ஏற்றுக்கொண்டு அவங்களையும் நம்ம அனுப்பி சிறப்பாங்க. அப்பொழுது தான் அந்த உண்மையான கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு முழுமையான அர்த்தம் வருகிறது. அதனால என்னுடைய திருப்பலிகள் ஜெபிப்போம். அடுத்தபடி இதே போல நம்முடைய இதயம் இருக்க முடியும் மற்றும் நம்ம எப்பொழுதுமே இந்த மன்னிப்புக்குரிய தன்மையை நம்ம வளர்த்து கொள்ளணும். அதனால் அந்த மாதிரி செய்வது கடவுள் நம்முடைய ஆசீர்வதிப்பார். அதனால் திருப்பலி ஸ்டீஃபன் அவருக்கு நாம் ஜெபிப்போம். நம்ம எப்போதுமே மற்றவர்களை மன்னித்து வாழக்கூடிய தன்மை கடவுள் கொடுக்கும்படி அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். எழுந்து நம்முடைய அன்பான சகோதரர்களே, நம் இறைவனின் திருச்செயல்களை கூட இந்த ஒன்றாய் கொண்டிருக்கின்றோம். நம் வேண்டுதல்களை கேட்டு நம் கருணை ஆண்டவரை ஜெபிப்போம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை 14ஆம் லியோ பேராயர், ஆயர்கள், மூலையாயர்கள், குருக்கள், கன்னியர், வேதப்பணியில் ஈடுபடும் உலகத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரசு பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசையை பெற்று துயரம் இன்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவற்றையும் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் அனைவரு கூறுகிறோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழும் வழியாக இருக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீது உமது ஆசையை கொண்டருளும். எங்களது கருத்துக்களை நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டும். இறைக்கமுடைய தேவா, உம்மை மன்றாடும் திருச்சபை ஜெபங்கள் உமக்கு உதவாயாக செய்தாலும் எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை மட்டுமே முன்னிட்டு நாங்கள் கேட்பதை தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர திருவிலையில் ஏற்றதாகவே செய்யுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையனத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. பேரின்மிக்க தந்தை அன்பானும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லக்கூடிய அன்பினை கண்ணோக்கி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிகளை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்கள் ஆண்டவரிடம் எழுதுங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்தத்தை எல்லாம் அளித்தே இறைவா, எங்கள் ஆண்டவராகிய ஈஸ்வரியாக நாடாளுமன்றத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே நமக்காக கையளித்தார். குத்தி திருக்கப்பட்ட விழாவில் இருந்த ரத்தமும் தண்ணீர் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையில் அருள்சாதனம் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் இருக்க பெறுவோம். மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் நுகர்ந்து கொள்வோம். இவ்வாறு செயல்படுகிறார். ஆகவே தூதராக தூதரவரை சொல்வோர் ஆட்சிகள் மற்றும் ஆனந்த செய்கிறார்கள். அனைவரோடும் நான் சேர்ந்து நான் ஒரு மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. ஆண்டவரே, உண்மையாகவே தூய்மை தூய்மனத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிகளை தூய்மைப்படுத்துவதை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு வைமாறுவதாக. அவர் பாடுபட உடல் முடிந்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீரர் கழித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இதிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர் கழித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எழுந்திருப்போம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்ந்து தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கண்ணத்தை உமக்கு ஒப்புவிக்கின்றோம். உம் திருமணம் ஊழியம் புரிய தகுதியுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவில் வந்து சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம்.
திரு அவையில் அன்பின் நிறைவேற செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கு தூய் கொள்ள வேண்டிய சகோதர சகோதரியும் இருந்தோரான இறக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமணங்களில் ஏற்றோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தாய் புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப், புனித திருத்தூதர்களில் உலகில் உகந்தவராயிருந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவுடைய உம்மை புகழ்ந்தேத்தும் அருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பணிக்கு பயிற்சி நாம் சொல்வோம். உமது பெயர் பெயர்ப்படுவதாக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் நிறைவேறுவது போல உலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கனிவுடன் உண்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனே செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனே செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனே செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறி விருதுக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுதியுள்ள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
செயல்களையும் நாங்கள் படும் துன்பங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ்வை வாழ துணை செய்துள்ளோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் இருக்க தயவு புரியும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் நற்சாதனைகளை புனித பாசத்தால் பற்றியே செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் என்றும் ஏக பெற்று எங்கள் சகோதர சகோதரர் காண கற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் ஆசீர்வாத தலைவணமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. உங்களுக்கு நன்றி. Wonderful Friday. Thank you for that. நிலையான புகழுக்குரிய